திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் 185. இரு குழை எரிந்த திருச்செந்தூர் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது. இதற்கான சந்தம் தனதன தனந்த தந்தன தனதன தனந்த தந்தன தனதன தனந்த தந்தன தனதானாம். இப்போ பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடுவோம். இது திருப்புகள். நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை. சிவபெருமான் என்ன திருப்புகள் பாடுமா, திருப்புகளையும் பாடுமா அப்படின்னாரு. திருப்புகள்னா என்னன்னு தெரியாது எனக்குன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் கடையில் போய் ஒரு புக் வாங்கி வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு கூகுளில் சர்ச் பண்ணி எடுப்போன்னு எடுத்தால் விளக்கத்தோட அருணகிரிநாதருடைய திருப்புகள் கிடைச்சிது. 1300 பாடல்கள் இருக்குதுன்னும் அது திருப்புகள் கிடைச்ச வரலாறையும் அருணகிரிநாதருடைய வரலாறையும் இதில் போட்டிருந்தாங்க. அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியுமா கண்டி? இவ்வளோ திருப்புகள் பாடி வச்சிருக்காருன்னு தெரியாது. இப்போ நாம் இந்த பாடலை படிப்போம். இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம். இது எங்களை மாதிரி தேவாரம், திருவாசகம், திருப்புகள், 12 திருமுறைகள், 63 நாயன்மார் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். இரு குழை எரிந்த கெண்டைகள் ஒரு குமிழ் அடர்ந்து வந்திட இணை சிலை நெறிந்து எழுந்திட அணை மீதே இருள் அலக பந்தி வஞ்சியில் இரு கலை உடன் குலைந்திட இதழமுது அருந்து சிங்கியின் மணமாய முருகோடு கலந்த சந்தன அலறு படு குங்கும கமழ் முளை முகடு கொண்டு எழுந்தொரும் முருகார முழுமதி புரந்த சிந்துர அறிவயர் உடன் கலந்திடு முகடியும் நலம் பிறந்திட அருள்வாயே. எரிவிடம் நிமிர்ந்த குஞ்சியில் நிலவோடும் எழுந்த கங்கையும் இதழி ஓடணிந்த சங்கரர் கலிகூரும் இமவரை தரும் கருங்குயில் மரகத நிறம் தரும் கிளியனது உயிர் எனும் திரி அம்பகி பெருவாழ்வே. அரைவடம் அலம்பு கிண்கிணி பரிபுரம் நெருங்கு தண்டைகள் அணிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வரும் குமர முன்றிலின் புறம் அலை பொருது செந்தில் தங்கிய பெருமாளே. செந்தில் தங்கிய பெருமாளே. இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். விலை மாதர்களுடன் கலந்திடும் கசடனாகிய எனக்கும் நன்மை பிறக்க அருள்வாயாக. நெருப்பை போல் ஒளிவிட்டு நிமிர்ந்த சடையில் சந்திரனுடன் எழுந்த கங்கை நதியும் கொன்றையுடன் தரித்த சிவபெருமான் மகிழ்ச்சி மிக கொள்ளும் இமய மலையரசன் பெற்ற கரிய குயில், பச்சை நிறம் கொண்ட கிளி,
எனது உயிர் என்று நான் போற்றும் 3 கண்களை உடையவள் ஆகிய பார்வதி பெற்ற செல்வமே, அறையில் கட்டிய பொன்வடம் ஒலிக்கின்ற கிண்கிணி சிலம்பு நெருங்கியுள்ள தண்டைகள் அழகிய மணியாலாகிய சதங்கை இவையெல்லாம் கொஞ்ச மயிலின் மேல் உள்ளம் பூரித்து எப்போதும் வருகின்ற குமரனே, முப்புறத்தில் அலைகள் வந்து மோதுகின்ற கரையுடைய திருச்செந்தூர் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான பாட்டு, நம்மளுக்கும் புரிகிற அளவுக்கு எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடுங்க, கடைசியில் நம்ம போய் சேர்ற இடம் சிவபெருமான் தான் அப்படின்றத சொல்லியிருக்கார் பாருங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு இனிமையான பாட்டு பாருங்க. இமய மலையரசன் பெற்ற கரிய குயில் பச்சை நிறம் கொண்ட கிளி எனது உயிர் என்று நான் போற்றும் 3 கண்களை உடையவள். அம்மா பராசக்தியை எப்படி புகழ்ற பாருங்க. என்னுடைய உயிர்னு நினைப்பாராம். அதனால தான் பொழுது இவருடைய உயிர் கிளிக்குள்ளே போன உடனே நிரந்தரமாக இருந்துடுச்சு. ஆகிய 3 கண்களை உடையவள் அப்படின்னு போற்றி புகழ்கிறாரு. ஆகிய பார்வதி பெற்ற செல்வமே, அறையில் கட்டிய பொன்வடம் ஒலிக்கின்ற கிங்கினி சிலம்பு நெருங்கியுள்ள தண்டைகள் அழகிய மணியால் ஆகிய சதங்கை இவையெல்லாம் கொஞ்ச மயிலின் மேல் உள்ளம் பூரித்து எப்போதும் வருகின்ற குமரனே, முற்புறத்தில் கலைந்து வந்து மோதுகின்ற அந்த கடல்ல அலை வந்து எப்படி மோதுதுன்ற அந்த அழகை சொல்லி அந்த தளத்தில் வீத்திருக்கிற செந்தூர் திருச்செந்தூர் அழகு முருகனே அப்படின்னு சொல்லி அழகாக புகழ்கிறாரு. எவ்வளோ ஒரு இனிமையான பாட்டு பாருங்க. அவருடைய மனக்குறையை தீக்கிறது முதல்ல எடுத்த உடனே நம்ம ஞான சம்பந்தர் அப்படி தான் பண்ணுவார். முதல்ல ஊரை புகழ்வார், அப்புறம் சிவபெருமானை புகழ்வார், அப்புறம் அம்பாளை புகழ்வார். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து சமணர்களை நல்லா பிடிச்சி திட்டுவார். அதுக்கப்புறம் அவர் இந்த ஊரில் பிறந்த இந்த இந்த ஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாடலை கொண்டு வந்து முடிப்பார். அந்த மாதிரி இவர் முதல் எடுத்த உடனே அந்த விலை மாதர்களை அவங்களாண்டு அவர் பட்ட கஷ்டம் நிறைய இல்லையா, எல்லாம் பொன்பொருளை எல்லாம் இழந்து அவருக்கு வியாதி வந்த பிறகு அவரை யாரும் தீண்டலை. ஆகையினால இந்த மாதிரியான ஒரு போலியான அழகுக்கும் உடம்புக்கும் நான் மயங்கி கிடந்தனே அப்படின்னு சொல்லி பாடி, முருகா உன்னுடைய திருவருள் எனக்கு எப்போ கிடைக்கும், ஒரு கிடைச்சிடுச்சு. கிடைச்ச பிறகு தான் ஒரு நான் தான் இப்படிலாம் கெட்டு போனேன், நீங்கள்லாம் கெடாதீங்க, உங்களுக்கு அந்த துன்பம் துயரமெல்லாம் வேணாம், முருகனுடைய திருவருளால் திருப்புகழ்னு ஒன்று கொடுத்துருக்காரு, அதை பாடுங்க படிங்க நல்லா இருங்க அப்படின்றாரு. தெய்வம்லாம் மனுஷ ரூபமாக வர முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் எல்லாரும் பாடல்கள் எல்லாம் பாடி வச்சுட்டு போய்க்கிறாங்க. சிவபெருமானுடைய திருவருள் கிடைச்ச பிறகு ஏன் வாழணும், அவங்களோடய போயிட்டுருக்கலாம். இதெல்லாம் பிற்கால வர்ற சந்ததிகளுக்கு உதவணும்னு அவங்களாம் பெரிய மனசு பண்ணி இசையால் தெய்வத்தை வணங்குங்க பாடுங்க படிங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இவரும் சும்மா இரு சொல்லறன்னு அருணகிரிநாதரை முருகர் உட்கார வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் முருகர் வந்து கூப்பிட்டார் இல்லையா, முருகா நான் இன்னைக்கு மேல்பட்டு வாழ மாட்டேன்ப்பா, என்ன உன் கூட கூட்டின்னு போய்டுன்னு சொன்னாரா? இல்லை, அவர் இட்ட கட்டளையே நிறைவேற்றினார். திருப்புகழ் பாடு அப்படின்னாரு. பாடி முடித்த பிறகு அதுக்கப்புறம் சம்பந்தாண்டான் அவருடைய உடம்பை எரிச்சிட்ட உடனே அந்த கிளிக்குள்ளே போன உயிர் கிளிக்குள்ளேயே இருந்து நிறைய பாடல்களை பாடினாராம். அந்த மாதிரி தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைச்சா நல்ல விதமாக எல்லாம் செய்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம திருப்புகழை பாடி முருகப்பெருமானுடைய திருவருணம்னு வேண்டிக்குவோம். திருச்சிற்றம்பலம். இரு குழை எறிந்த திருச்செந்தூர் தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது. இரு குழை எறிந்த கெண்டைகள் ஒரு குமிழடர்ந்து வந்திட, இணை சிலை நெறிந்தெழுந்திட அணை மீதே இருளழக பந்தி வஞ்சியில் இரு கலையுடன் குலைந்திட,
இதழமுதருந்த சிங்கியின் மனமாய முருகொடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமங்கமள் முளை முகடு கொண்டே முந்தொரு முருகார முழுமதி புரிந்த சிந்துர அறிவையருடன் கலந்திடு முகடியூனலம் பிறந்திட அருள்வாயே எரிவிட நிமிர்ந்த குஞ்சி நிலவோடு எழுந்த கங்கையும் இதழியோடணிந்த சங்கர கலிகூரும் இமவரை தருங்கருங்குயில் மரகத நிரந்தருங்கிளி எனதுயிரெனும் திரியம்பகி பெருவாழ்வே அரைவட மலம்பு கிண்கிணி பரிபுற நெருங்கு தண்டைகள் லனிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வருகுமரமுன்றிலின்புறும் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாளே இமவரை தருங்கருங்குயில் மரகத நிரந்தருங்கிளி எனதுயிரெனும் திரியம்பகி பெருவாழ்வே அரைவடமலம்பு கிண்கிணி பரிபுற நெருங்கு தண்டைகள் அணிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வருகுமர முன்றிலின் புறம் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாளே அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாளே. பார்த்தீங்களா திருப்புகழை எப்படி எழுதி வச்சிருக்காரு. நல்ல செல்வாக்கில் வளர்ந்து இருந்தவர் முருகப்பெருமானுடைய திருவருளால் அவருடைய நாக்கில் முத்து முத்தா பாடுன்னு வேளால் எழுதினார். அவர் பாட்டுக்கு பாடி வச்சுட்டார். நம்மளுக்கு வேலில் எழுதுனாங்க, பாடிட்டோம். வர்ற சந்ததிங்க என்ன பண்ணோம், இந்த சந்தத்தை வச்சு பாடுங்கம்மா, பாடுங்க குழந்தைங்களே அப்படின்னு சொல்லி சந்தத்தை கொடுத்துருக்காரு. இந்த சந்தத்தை நம்ம நினப்பில் வச்சுக்கினா தான் இந்த பாடலை நம்ம அங்கங்கே நிறுத்த முடியும். தனதன தனந்த தந்தன தனதன தனந்த தந்தன தனதன தனந்த தந்தன தனதானா இரு குழை எரிந்த கெண்டைகள் ஒரு குமிழடர்ந்து வந்திட இணை சிலை நெறிந்தெழுந்திட அணைமீதே இருளக வந்தி வஞ்சியில் இரு கலையுடன் குலைந்திட இதழு முகந்தரும் சிங்கியின் மனமாய. நாம் முதல்ல படிக்கிறது பிரித்து எழுதுனதை நம்ம முதல்ல படிக்கிறோம், அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனத பாடுறோம். இதை அருமையாக பிரித்து எழுதியும் சேர்த்து எழுதியும் இதுக்கான விளக்கத்தையும் அருமையாக கொடுத்துருக்குறாரு. பிரித்து எழுதுனதில் திருத்தமாக வரும் பாருங்க. இரு குழை எரிந்த கெண்டைகள் ஒரு குமிழ் அடர்ந்து வந்திட இணை சிலை நெறிந்து எழுந்திட அணைமீதே இருள் அழக பந்தி வஞ்சியில் இரு கலை உடன் குழந்திட இதழ் அமுது அருந்து சிங்கியின் மனமாய. இப்படி பிரித்து பாடுறோம். இந்த பிரித்து பாடுறதையும் பாடிட்டு இந்த சந்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதுனத பாடினோம்னா நம்மளுக்கு ஓரளவு திருப்புகழை பாடுறதுக்கான அறிவு வரும். அது முருகப்பெருமான் மனசு வைக்கணும், நம்ம படிச்சுட்டா போகாது, அதை பாடுறதுக்கான. எனக்கு இந்த சுகர்னாலையும் எனக்கு தைராய்டு 33 ஆண்டுகளாக எனக்கு தைராய்டு. அதனால் எனக்கு இதெல்லாம் தொண்டெல்லாம் கனத்து போய்
எனக்கு பாடுறதுக்கே வராத போன போது குரல் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 2010 எனக்கு குரல் அவ்வளோ வராமல் போய் எங்கள் அப்பா கிட்ட போய் அழுதேன். சுத்தமாக குரலே வரலையேன்னு. பாட்டு அப்படி எல்லார் வாய்ஸ்லேயும் பாடுவேன், அருமையாக பாடுவேன் சினிமா பாடல்களை. பாட்டு குரலே வரல. அப்புறம் எங்கள் அப்பாட்ட போய் அழுத பிறகு சரி இப்போ என்ன உனக்கு குறை அப்படின்னாரு. தேவாரம் திருவாசகம் பாடணும், எனக்கு குரலே வரலப்பான்னு. அதுக்கு என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல் வாய்ஸை கொடுத்துட்டார். இப்போ எனக்கு இல்லை இந்த லேடிஸ் வாய்ஸில் பாடவே வராது. திறந்தா ஒரே கண்டம்தான். அப்படி பாடுவேன். பி சுசிலா, எல்லார் ஈஸ்வரி, ஜிக்கி அவங்க குரலெல்லாம் அப்படி அருமையாக பாடுவேன். இப்போ ஒன்லி மேல் வாய்ஸ் மட்டும்தான். அழகாக கொடுத்தாரு. அதுலேருந்து தேவாரமும் திருவாசகமும் பாடிக்கிட்டு இருந்தேன். திருப்புகழும் பாடுமான்னார். திருப்புகழை பாடினா என்னுடைய வாயும் மணக்கும், வாழ்வும் மணக்கும். அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருளும் எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சிது. இந்த நாக்கு மடங்காத இந்த கேள்வியே இவ்வளோ நோயில் எனக்கு இந்த தைராய்டுனால நாக்கு மடங்கிறது கிடையாது. அப்புறம் சுகர் வந்த பிறகு இன்னும் அது இப்போ தான் ஒரு கொரோனா பீரியடில் தான் நாங்கள் செக் பண்ணாத விட்டதுனால எனக்கு சுகர் வந்ததே தெரியல. ரொம்ப மோசமான நிலையில் எட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போது அப்போ சொன்னாங்க, என்னம்மா 370 இருந்து எப்படிமா இருந்தேன்னா, நான் மார்கழி மாதம் போகிறதும் வர்றதும் சரியாக சாப்பிட்றது கிடையாது, கோயிலுக்கு போகிறதும் பதிகம் பாடுறதும் வர்றதுமே வேலையாக இருந்தேன். ப்ளட் செக் பண்ணவே இல்லை. பார்த்தா 370 ஆயிடுச்சு சுகரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பனுடைய திருவருள் தான் அதை குறைச்சி லெவல் பண்ணார். இந்த நாக்கு டக்குன்னு மடியாது. ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை முன்னும் பின்னும். ஆகையினால ஏதாவது குறைபாடு இருந்தால் அதையெல்லாம் தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்குங்க. இது எங்களை மாதிரி திருப்புகழே என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இது குறையாக நினைக்காம அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. இவ்வளோ குறைபாடு இருக்குது, இவங்க ஏன் பாடுறாங்கன்னுட்டு கேட்காதீங்க. ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அதையே ஒரு குறையாக நினச்சிக்கின்னு கவலையாக நினச்சி நோயே ஒரு இன்னமோ பெரிய நோய் வந்துட்ட மாதிரி. மனுஷனாக பிறந்தால் நோய் இல்லாத வாழ முடியாது. ஏன்னா இப்போ காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம சரியான சாப்பாடு விளையிறதுக்கு, அரிசி விளையிறது கிடையாது. அந்த காலத்தில் மருந்து இல்லாத எல்லாத்தையும் விளைய வச்சாங்க. எல்லாம் நல்ல முறையில் இருந்தாங்க. எங்கள் பாட்டியெல்லாம், எங்கள் தாத்தாலாம் 85 வயசு வரையும் ஒரு தலைநோய் ஜுரம்னு கூட படுத்தவும் கிடையாது. எங்கள் தாத்தா எதுக்கு சுகருன்னு சொல்லுவாருக்காண்டி ஒரு நாள் கூட அவர் சாப்பிடாமல் இருந்தது கிடையாது. எல்லாத்தையும் சலிக்காமல் சாப்பிடாரு. ஒரு பல்லு விழுந்தது கிடையாது. அப்படி இருப்பார் எங்கள் அம்மா தாத்தா. எங்கள் அப்பா தாத்தா அதுக்கு மேலே, அவர் ரொம்ப வயசானவர். அவர் அப்படி கம்பீரமாக இருப்பார். இத்தனைக்கும் அந்த காலத்தில் என்ன களி நீராகாரம் சாதாரண பழுது கஞ்சி சாப்பாடு தான். அப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நாம் அறுசுவை உணவு தான் சாப்பிட்றோம். நல்லா சாப்பிட்றோம். காய்கறி வச்சு நல்லா தான் சாப்பிட்றோம். எதுலேயும் சத்து இல்லை. ஆகையினால இந்த குறைபாடு அந்த குறைபாடுன்னு வருது. இவ்வளோத்துக்கும் நடுவில் நம்மளை முருகப்பெருமான் நல்லபடியாக வச்சுருக்காரு. அதுக்கே கோடான கோடி நன்றி சொல்லணும். நம்மளுடைய படைச்சவனை பார்த்து தினந்தோறும் முருகா இன்னைய பொழுது நல்லா இருக்கணும், நாளைய பொழுது நல்லபடியாக விடியணும், இன்னைய பொழுது எங்களுக்கு கூடவே இருந்து நல்லபடியாக நடக்க நீங்கள் துணை செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கு எழுந்திருக்கும் போதும் போய் படுக்கும் போதும் நன்றி சொல்லுங்கள். அவரை மனமாற வாழ்த்தி நீங்களும் வாழுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். இந்த திருப்புகளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் நல்ல வண்ணம் வாழணும், கேட்காதவங்களும் நல்ல வண்ணம் வாழணும். அப்படி ஞான சம்பந்தராக தேவாரம் கொடுத்த முருகப்பெருமான் இந்த திருப்புகழையும் நம்மளுக்கு அருணகிரிநாதர் மூலம் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடி நல்ல வண்ணம் வாழுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.